ஒரு பேசிக் வாட்ச் இருக்குது. கேஷோவோட இருக்கிறது விலை கம்மியான சீரீஸில் வர வாட்ச் F91W. இந்த வாட்சோட ரீட்டைல் ப்ரைஸ் வந்து பாக்ஸ் படியே பார்த்தோம்னா இட் இஸ் ஆக்சுவலி 1300 தான். இட் இஸ் அ வெரி அஃபோர்டபிள் வாட்ச். இதை ஏன் நான் ரிவ்யூ போடணும்னு நினச்சேன்னா 1295 இந்த அமேசான்லேருந்து வாங்குவேன். இதை ஏன் ரிவ்யூ போடணும்னு ஆசைப்பட்டேன்னா, சரி இந்த விலைக்கு ஒரு வாட்ச் இதெல்லாம் நல்லாவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக விருப்பப்படலை. பட் தேவைகள் மொபைல் எடுத்து ஒரு ட்ராவல் டைம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றனால ஒரு வாட்ச் வாங்கணும்னு வாங்கின வாட்ச். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இது ரொம்ப நல்லா இருக்கிறனால ஒரு ரிவ்யூ போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது 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 ஒரு இது பாக்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த விலைக்கு ஒரு கவர் அண்ட் தென் அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ், அதை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே வாட்ச் அண்ட் தென் அந்த மாதிரி. ஸோ இந்த வாட்ச் வந்து ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது இட் வில் ஃபீல் வெரி ஸ்மால். இது ஒரு சின்ன வாட்ச். இந்த பாரு, இட் வாஸ் ஸ்மால் வாட்ச். இது ஒன்றும் அவ்வளோ பெருசாகவோ பார்க்குறதுக்கு இன்னும் குழம்பு வாட்ச் மாதிரி தான் இருக்கும். பெரிய லெவலில் ஃபீல் கொடுக்காது. பட் தென் அப்படி நினச்சிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த வாட்சை அப்ரோச் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இட் 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 மேக் யூ திங்க் ட்வைஸ் அபவுட் யுவர் டெசிஷன். பிகாஸ் திங்க் ட்வைஸ்னால் பேட் டெசிஷன் கிடையாது, இட் இஸ் அ குட் டெசிஷன். அட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது பண்ணுற நிறையா விஷயம் வந்து மற்ற இதே ப்ரைஸ் பாயிண்டில் எல்லா வாட்சுமே இதே அளவுக்கு நல்லா பண்ணுமானா கொஞ்சம் டவுட் தான். இது ரொம்ப தின் வாட்ச், ரொம்ப தின். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பு இருக்குல்ல, அதோட பாதி ஒரு 1/2 இன்ச் கூட இருக்குது இந்த வாட்சோட திக்னஸ். அண்ட் தென் லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க, என் ரெஃபரன்ஸுக்கு என் தம்பு வச்சுருக்கேன். ஒரு வேலையும் இருக்கும். அண்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தெரியுது, பட் தென் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும். திஸ் வாட்ச் இஸ் ரியலி நைஸ், லைட் வெயிட். தினமும் யூஸ் பண்ணும்போது சிலதெல்லாம் வாட்ச் பெருசாக இது மாதிரி இருந்துச்சுன்னா, செயின் மாதிரி இருந்துச்சுன்னா போட மாட்டாங்க, இல்லை ஹெவியாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தென் இந்த வாட்ச் அப்படி கிடையாது. இது ஒரு ரொம்ப லைட், ஜஸ்ட் 200 கிராம்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதுவும் சம்மர்சபிள் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். இதோட பெரிய நெகட்டிவ் இதோட லைட், லைக் ரொம்ப வீக்கான லைட்டு அதோட பெரிய நெகட்டிவ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இஸ் அ நைஸ் வாட்ச். ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னால், முன்னாடி எப்பயும் போல் டைம் வந்துடும், மேலே வந்து டேட்டோட இது வந்துடும், இன்றைக்கி என்ன டேட்டு பக்கத்தில் வந்து அது என்ன டேட்டுன்னு வந்துடும். அப்புறம் அலாரம் செட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு வந்துடும். அப்புறம் வந்து அலாரம் செட் பண்ணுறதுக்கானது. அப்புறம் இந்த ஸ்டாப் வாட்ச். அதுக்கு அடுத்தது வந்துட்டு தீஸ் ஆர் த 3 திங்ஸ். அதான் ரொம்ப பேசிக்கான வாட்ச். இது வந்து எனக்கு வந்து ஃபோனை எப்பயுமே எடுத்து யூஸ் பண்ண பிடிக்கல, இல்லை என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபோனுக்கு எடுக்குதுன்னா, அப்புறம் எனக்கு வந்து பெரிய பல்கியான வாட்செல்லாம் யூஸ் பண்ண வேணாம், நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு உடஞ்சாலும் திரும்ப வாங்கிக்கிறது பிரச்சனையாக இருக்காது எனக்கு வந்து. ப்ளஸ் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இது வந்து மோசமாக இருக்காது. இந்த ஈவன் த பட்டன்ஸ் அதுவே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். லைக் லுக் அட் ப்ரெஸ் பண்ணும்போது சரி, இந்த சவுண்டும் சரி, இட் இஸ் யூனிக் டு கேஷியோ. அந்த சவுண்ட் இட் ஹாஸ் அ ரியலி நைஸ் சவுண்ட். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் தின் சைஸ் யாருன்னாலும் கட்டலாம். திஸ் இஸ் யூனிவெக்ஸ் வாட்ச். உமன் மென் எல்லாம் கிடையாது. அண்ட் நம்ம யோசிப்போம், 1200 வாங்குகிறோம், இது உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ணால் யாராவது நம்மளை எதாவது நினச்சிப்பாங்க, அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா இது ஆக்சுவலாக இதை போடும்போது நாட் அட்டென்ஷன் தான் கிடைக்கும். ப்ளஸ் இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பட் வாங்க ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதை நீங்கள் போடும்போது அவங்க வந்துட்டு ஓகே இது அந்த வாட்ச் இல்லை அப்படின்ற ஒரு இது மாதிரி, இது எவ்வளோ இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட் டைம் வந்து கையில் பார்க்குற மாதிரி. இதில் செயின் டைப்பும் இருக்குது, அது கொஞ்சம் விலை கூட. பட் திஸ் இஸ் த சீப்பஸ்ட் ஒன் டு கெட். இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வேரியன்ஸில் இருக்கும். இதே பேசிக்லேயே நிறையா இருக்குது. இன்னும் திக்கான இது இருக்குது, இல்லை செயின் டைப் இருக்குது, இல்லை கோல்டன் பிளேட்டட் மாதிரி ஒரு இது இருக்குது, நிறையா இருக்குது. அந்த இதோட நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்
எனக்கு வாட்ச் இது வரைக்கும் கட்டவே கிடையாது. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஹேவ் இட். ஒரு 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 யூட்டிலிட்டேரியாக ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட்டும். இதில் தப்பே ஆகாது. இது வந்து இதை வந்து நீங்கள் எனக்கு எனக்கு வந்து இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இது வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இல்லை இதை வந்து ஐயோ உடஞ்சிருச்சுன்னா விலை காஸ்ட்லி அப்படியும் இதை இது பண்ண முடியாது. இது இன்னும் இந்த வாட்ச் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குது. பட் டைரக்ட் சன்லைட்டாகவும் சரி, இல்லை நம்ம ஒரு மூவிங் இதில் இருக்கிற போதும் சரி, பஸ்ஸில் இருந்தாலும் சரி, இந்த ரீடபிலிட்டி லெஜிபிலிட்டி இருக்குல்ல, அது செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் பட் நைட் டைமில் மோசமாக இருக்கும். ஏன்னா இதில் அந்த லைட்டு வந்து ரொம்ப வீக்கான லைட்டு. பட் பகல் டைமில் வந்து இந்த டே வாட்சாக கட்டும் போது டக்குன்னு பார்த்தோம்னா அந்த டைரக்ட் சன்லைட்டில் சூப்பராக தெரியும். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எங்கேயுமே மோசமாகலாம் போகாது. ஸோ அதனால் எனக்கு இது ரிவ்யூ பண்ணணும் ஆசை. இல்லை சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான். இங்கே நம்ம இதே இது ரப்பர் தான், இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது, நீங்கள் நல்லா க்ளோஸாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷ் லெவலு, இதோட டீட்டெயிலிங் எல்லாம் போய் பாருங்கள். வெரி நீட். எங்கேயுமே இந்த ரப்பர் கூட சீலாகிற இடம் அதெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப நீட்டாக இருக்கும். எங்கேயுமே மோசமாகலாம் இருக்காது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராப் வந்துட்டு சீப் ஃபீலெல்லாம் கொடுக்கல. இது வந்து ஒரு நீட்டான ஸ்ட்ராப்பு. பின்னாடி வந்து ஒரு மேட் இது மாதிரி இருக்கும். முன்னாடியும் மேட்டு தான். பின்னாடி வந்து ஒரு லைட் கலரும் இருக்கிற மாதிரி இருக்கும். விளாட்டு உங்களுக்கு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி வந்துட்டு எப்படி சொல்கிறது, முன்னாடி ரொம்ப பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம். அப்புறம் அதை தாண்டி வந்து இந்த ரிச்சஸ் என்னடா இதுக்கு இருக்கிறா டிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. இந்த வாட்ச் இதற்கு இந்த மாதிரி ரிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. இதோட பெரிய இது என்னென்னா இந்த இடத்துல ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இங்கே தான் அங்கே ரெஸ்ட்டு பக்கத்தில் வாட்ச் பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா இப்போ இதே மாதிரியான டைப் நீங்கள் வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி நீங்கள் பழைய இந்த பேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பேண்டெல்லாம் நல்லா உருண்டையாக இருக்கும். அதை போட்டிங்கன்னா அது ரவுண்டாக கையில் நிற்கும். பட் இந்த வாட்ச் அப்படி இல்லாமல் உங்களோட ரிஸ்ட்டுக்கு அட்ஜஸ்டால் பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எந்த இடத்துலையுமே பிய்யோ உடஞ்சிரும் இல்லை போயிடும் அப்படின்றது இருக்காது. ஏன்னா இது ஏற்கனவே ரிஜஸ் தான் கொடுத்துருக்கா. அது பிங்காக இருக்கோசரமும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒன் ஆஃப் த ஹைலி ரெக்கமெண்ட் வாட்ச் என்ன கேட்டால், அதனால தான் எனக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னு தோணும்போது எனக்கு இது தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது. ப்ளஸ் இந்த இது பிளாஸ்டிக்காக இருக்கும். இது எப்படி இருக்கும் நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினச்சேன். இதை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப சீப்பாக இருக்குமா, இல்லை பார்க்குறக்கு நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படிலாம் நினச்சேன். பட் நேரில் பார்த்தோம்னா இது பிளாக் கலரில் இருக்கிறனால ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் வந்துட்டு இந்த ப்ரீமியம் ஃபோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஒன் ப்ளஸ் ஃபோன்லாம் பிளாக்ல இருந்துச்சுன்னா எப்படி இருப்போம், ஒரு மாதிரி மேட் கோட்டட். இது நல்லா ப்ரீமியமாக இருக்குது அப்படி. இதில் சாம்சங்கோட 21 சீரீஸ் எல்லாம் வந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பிளாக் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப டச் பண்ணும்போது பிளாஸ்டிக்கி ஃபீல் இல்லாமல் ஒரு மாதிரி அந்த அந்த என்னது பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும்ல, கிளாஸ்டிக் அந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் வந்துச்சு தெரியுமா, ஃப்ராஸ்ட் கிளாஸ் போட்டு. அதாவது அது பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். டச் அண்ட் ஃபீல் வந்து கிளாஸ் மாதிரியான ஃபீல் கொடுப்பான். இந்த ஸ்ட்ராப் இருக்கிற பிளாஸ்டிக் ஃபீல் இதில் இல்லை. இது ரொம்ப சாலிடாக நல்ல ஒரு 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 எப்படி சொல்கிறது, மெட்டலே கோட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலு. கூட வந்து பட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு துண்டாக தெரிகிற மாதிரி இட் இஸ் லைக் ஆல் மெட்டல். இந்த சவுண்டை கேட்டிங்கன்னா தெரியும். இட் இஸ் அ டீசன்ட் நல்ல ஒரு கிளிக். இது கேஷியோன்னு ப்ளஸ் இது என்ன இதில் ஃபேக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மெயினான பிரச்சனைன்னா இதுலேருந்து ஃபேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறது தான் மெயினான பிரச்சனை. ஆனால் நான் இதை வந்து அமேசானில் இருந்து தான் வாங்கினேன். நான் அதோட பையிங் லிங்கை கீழே போட்டு வைக்கிறேன் ஃபார் யூ டு சி. ஸோ இது என்னோடய சின்ன ரிவ்யூ. யாராவது விருப்பப்பட்டீங்க, அதாவது ஃபஸ்ட்டு வாட்ச் வாங்கணுன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன்னா இந்த வாட்சை கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். இட் இஸ் நாட் பிக் டீல். இது ஒன்றும் பெரிய காஸ்ட்லி மிஸ்டேக்காகலாம் இருக்காது. இட் இஸ் அ நைஸ் திங். அண்ட் ஆல்சோ ஃபோன்லேருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்கும், நான் ரொம்ப டூம் ஸ்க்ரோலிங்லாம் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ ஃபோன்லேருந்து டைம் பார்க்கும்போது சரி உள்ளே போய் இன்ஸ்டா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனால நம்ம அதில் மூழ்கிடுவோம். அதெல்லாம் வேணாம். எனக்கு வாட்சில் ஒரு டைம் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் வச்சுக்கலாம். பட் ஸ்டில் அதை எடுத்து கையில் எடுத்து பார்க்குறதுக்கு, கையில் கட்டிட்டு இதை டக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ எஸ், இது வந்து ட்ரூவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு
இதில் நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம். நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது. ஐ வில் கிவ் யூ 1 ஆர் 2 திங்ஸ் லைக் இது எப்படி போகும்னு தெரில. மேபி யாராவது கேட்டிங்கன்னா வேணால் இதில் என்னென்ன மாட் பண்ணலாம், எப்படி லைட்டெல்லாம் இன்னும் ப்ரைட் பண்ணலாம், இல்லை இதை எப்படி ஃபேக் இருந்து எப்படி ப்ராடக்ட்டை வந்து ஃபேக்கு ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து ஐ வில் கீப் யூ போஸ்டட் இன் ஃப்யூச்சரில் நீங்கள் கேட்டிங்கன்னா. ஸோ இதுதான் இப்போதைய இது. இதில் வந்து இவ்வளோ பெரிய புக்லெட், வாரண்டி, இது கார்டு எல்லாம் சேர்ந்த மாதிரி இட்ஸ் நைஸ் திங் ஃபார் இந்த விலைக்கு வந்துட்டு சொல்லலாம். ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குது, இல்லை எனக்கு வந்து எப்படி டைமெக்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் நான் ஏதாவது ஒன்று வாங்கிப்பேன், நான் இந்த 500 அது வாங்கிப்பேன், இது வாங்கிப்பேன். பட் அதில் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு 100% எல்லாருமே டிசைரபிலிட்டி ஒரு கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணணுன்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகாது. பட் இந்த வாட்ச் வந்து இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். அலாரமாக இருக்கட்டும், அந்த சவுண்டாக இருக்கட்டும், திஸ் இஸ் அ வெரி டிஸ்டிங்டிவ் சவுண்டு வாட்ச். நீங்கள் வந்து இந்த அலாரம் வச்சு பார்த்தா தான் தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அந்த அலாரமும். ப்ளஸ் ஒவ்வொரு மணி நேரமும் போகும்போது அந்த ஒரு பீப் சவுண்டோ எல்லாமே நல்லாயிருக்கும். இது இது வந்து இந்த ரேட்டுக்காக இது பண்ணுற விஷயம் வந்துட்டு வெரி நைஸ். அதன் இவ்வளோ லைட் வெயிட்டில், இந்த நல்ல பேட்டரியில், டைம் அக்யூரசி, இதுவும் குவார்ட்ஸ் வாட்ச் தான். அதே மாதிரி இது வந்து நான் ஜாகிங்க்கு ஒரு டைம் போட்டுட்டு போயிட்டு இதை கால்குலேட் என்னென்னா ஸ்டாப் வாட்சேன். அண்டு நான் ஃபோனில் தான் நம்ம டிஸ்டன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம். பட் தென் இதில் கால்குலேட் பண்ணும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இதுதான் அது ஒரு பேசிக் வாட்ச். நீங்கள் 24 ஹவர்ஸு இல்லாட்டி 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம்.